விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பாமகவை குறிவைத்து அவதூறு செய்திகளை பரப்பி பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார் என்று அக்கட்சியின் வழக்கறிஞர் கே பாலு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பொன் பரப்பி கலவரத்திற்கு பின்புலமாக திமுகவின் அரசியல் சூழ்ச்சி உள்ளது என குற்றம் சாட்டினார். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை குறிவைத்து தொடர்ந்து அவதூறு பிரச்சாரத்தை செய்து வருகிறார். பல தருணங்களில் பல சந்தர்ப்பங்களில் பொய்யான செய்திகளையும் அவதூறு செய்திகளையும் உண்மைக்கு புறம்பாகவும் எங்கள் கட்சியை பற்றியும் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றியும் அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார். இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க இதற்கு காரணமானவர்களாக திமுக இருக்கக்கூடாது, அதுதான் அவங்களுடைய நோக்கம். எல்லாம் நடக்கணும், ஆனால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. நான் கேட்குறேன், தருமபுரியில் நடந்த சம்பவத்துக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் உண்மை அறியும் குழுவை அனுப்பிச்சு பொன்பரப்பி அவங்களுடைய கூட்டணி கட்சி நடந்தது. ஒரு உண்மை அறியும் குழுவை பொன்பரப்பிக்கு அனுப்புங்களேன். திராவிட முன்னேற்றக் கழகம் தயாரா? அவங்களுக்கு இன்றைக்கி நல்லா தெரியும் பொன்பரப்பில் நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் தான் முன்வராமல் தாங்க ஒதுங்கி நின்றுட்டு விடுதலை சிறுத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மோத விடுறது, இதுதான் அவருடைய அரசியல் ராஜதந்திரம். இதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இதில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை கவனமாக நாங்கள் தவிர்த்து வருகிறோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.